கறி குழம்பு வச்சா காலையில் இட்லி முதற்கொண்டு நைட்டுக்கு தோசை மதியம் சோறுன்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்டுறாங்க. வெஜ்ஜில் அதுக்கு ஏதாவது குழம்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை ட்ரை பண்ணுங்க. இட்லி தோசை சப்பாத்தி சோறுன்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, தனியா, மிளகு, வெள்ளை எள்ளு, 2 ஏலக்காய், கொஞ்சம் போல பட்டை, 3 போல காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 துண்டு போல தேங்காவை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் போல கசகசா சேர்த்துக்கோங்க. ப்ரௌனா வதங்கி வந்ததும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இதுலேயே ஹாஃப் குக் ஆயிரும். அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 3 போல பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1/2 ஸ்பூன் போல கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 1/2 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுலேயே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. சுடு சுடு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சோறுன்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.